1. ஏ. சி. ரூம் கதவை உள் தள்ளி எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றேன். உதவி ஆசிரியர்களின் தேர்வுக்கு பின் இறுதி முடிவாக தன்னிடம் வந்திருக்கும் கதைகளை படித்துக் கொண்டிருந்த சீஃப் எடிட்டர் சங்கரலிங்கம் நிமிர்ந்தார். என்னை பார்த்து வசீகர புன்னகை புரிந்தார். வாடா ராஜ்குமார் வா. உரிமையாய் வரவேற்றார். உட்காரு. அமர்ந்தேன். சட்டை பாக்கெட்டிலிருந்து டிட்பிட்ஸ் டப்பாவை எடுத்து ஒன்றிரண்டு பச்சை வில்லைகளை வாய்க்குள் ஹைஜம்ப் செய்ய வைத்தேன். வறண்ட வாய்ப்பிரதேசம் புது சுகம் பெற்றது. ஏண்டா கண்ணா, குற்றாலம் பாத்திருக்கியா? ஏன் சார்? சொல்லுப்பா. சின்ன புள்ளைல பாத்திருக்கிறேன். அப்ப நாளைக்கு நைட் குற்றாலம் புறப்படற. எதுக்கு? கேள்வியை குறை. நீ என்ன ராஜீவா? 30 நாள் குற்றாலத்தில் இரேன். இங்கு உன் ராஜ்யம் பத்திரமாவிருக்கும். நோ மோர் ஜோக்ஸ். இந்த டியாரா ராஜ்குமாரின் தொடர் கதைகள் 4 பத்திரிகைகள்ல வந்துட்டிருக்கு. அங்க போய் ஒரு மாசம் டேரா போட்டா என்ன ஆவுறது? ஒண்ணும் ஆவாது. தபால்ல அனுப்பு. வருஷம் முழுதும் மண்டை காய்ஞ்சு போய் கிடக்குற பாவம் விடலை பய. இப்ப நல்ல சீசன் ஆச்சே. போய் ஜாலியா குளிச்ச மாதிரியும் இருக்கும், வகைக்கு ஒரு பொண்ணா பார்த்த மாதிரியும் இருக்கும்னு நினைச்சா ரொம்பத்தான் பிகு பன்றியே. சரி விடு, உனக்கு அதிர்ஷ்டமில்லே. நான் போறேன். முற்றுப்புள்ளி. வகைக்கு ஒரு பொண்ணா? வாக்கியம் என் மனதில் தேள்கடி டான்ஸ் செய்தது. ஓ கே சார், உங்க வார்த்தைக்காக குற்றாலம் போறேன். தங்குறதுக்கு இடம்? புலி அருவிக்கு போற வழியில என் பிரண்டோட பங்களா இருக்கு. என் பிரண்ட் பையன் நரேன் அங்கதான் இருக்கான். நல்லா உனக்கு கம்பெனி குடுப்பான். நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ண நல்ல குக்கும் இருக்கான். போய் ஜமாய். என் மேல உங்களுக்கு எவ்வளவு காதல். உங்களுக்கு ஒரு மக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஜாம்ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு குற்றாலம் என்ன காஷ்மீரே போயிருக்கலாம். உங்க தலையை தடவி குடுக்கலாம். ஆனா பொண்ணு இல்லையே. இப்பவும் என் ஒய்ப் அது தான். உன்மாமியார் ஒத்துழைச்சா உனக்கு பொண்ணு பெத்து தர தயார். அதுவரைக்கும் நீ பொறுத்துப்பியா? ஐயையோ, நம்பளால முடியாது. கம்டு தி பாயிண்ட் மை பாய். அக்கவுண்ட் செக்ஷன் போய் உனக்கு தேவைப்படுற பணத்தை வாங்கிட்டு போ. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். குற்றாலம் பின்னணியில ஒரு கிரைம் நாவல் ரெடி பண்ணு. ஓகே சார். எழுந்தேன். எழுந்தார். கை நீட்டினேன். கை குலுக்கினார். ஹாவ் எ நைஸ் டைம் மை பாய். மகாலட்சுமி மகளிர் கல்லூரி எம்.எஸ். சி. பாட்னி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடி டூர். பானரை ஆபரேஷன் தியேட்டர் டாக்டர் போல முகத்தில் கட்டிக்கொண்டு அந்த டீலக்ஸ் பஸ் குற்றாலம் நோக்கி 70 கிலோமீட்டர் வேகத்தில். உள்ளே 48, 21 வயது பெண்கள் 1, 54 வயது புரொபசர் கிழவி 1, 18 வயது கிளினர் 1, 45 வயது டிரைவர். ரத்னா மெதுவாக முன் சீட்டுக்காரியை சுரண்டினாள். மல்லிகா, மில்லிகா, கொல்லிகா. என்னடி அரை பிளேடு? மல்லிகா, நீ பெரிய ஆளு. குற்றாலம் தனியா போனா போரடிக்கும்னு உன் ஆளை தனியா வரச் சொல்லிட்ட. நாங்க என்ன பண்றது? உடனே கீதா மல்லிகாவுக்காக ஆஜர் ஆனாள். ஏண்டி ரத்னா, முடியிருக்கிற மகராசி, கொண்டையும் போட்டுக்குவா சடையும் போட்டுக்குவா. உனக்குத்தான் கல்கத்தா ஈடன் கார்டன் கிரிக்கெட் பிட்ச் மாதிரி பிளாட் ஆச்சே. அப்புறம் எவன் பார்ப்பான்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உன் குதிரை மூஞ்சிக்கு நான் எவ்வளவோ தேவலைடி. அடி மல்லி, ரத்னா, கீதா, கொஞ்சம் அவங்கவங்க திருவாய மூடுங்கடி. மேடம் முழிச்சாங்க, திட்டியே தீர்த்துடுவாங்க. எல்லாருமே அழகுதான், மனசு சுத்தமாய் இருந்தா. சப்தம் அடங்கியது. பிலோமினா டிரைவரை நோக்கி, இன்னும் குற்றாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? வினவினாள். தென்காசி தாண்டிருச்சு. அடுத்து குற்றாலந்தாம்மா. பஸ் மேலகரத்தை தாண்டிச் செல்லும்போது மல்லிகா, ரத்னா, கீதா கத்தினார்கள். டிரைவர் வண்டியை நிறுத்துங்க. பஸ் வேகம் குறைந்து நின்றது. என்னம்மா, ஏம்மா? அதோ அங்க பாருங்க. சுட்டிக்காட்டினர். அங்கு ஒரு மைல் கல்லின் மீது ஒரு எக்ஸ் அமர்ந்திருந்தான். முகம் தெரியாமல் தொப்பி மறைத்தது. எவனோ உட்கார்ந்திருக்கான். டிரைவர் அசுவாரசியமாய். மல்லிகா, இன்னும் விடியலை. இந்த நேரத்துல தொப்பி போட்டுக்கிட்டு எவன் உட்கார்ந்திருக்கான்னு பார்த்திடுவமே. பிலோமினா, அசட்டு தைரியம் வேணாம். சொன்னா கேளுங்க. அதற்குள் மேடம் கிழவி எழுந்து வந்தது. மார்புகள் தந்தி அடித்து கொண்டன. இன்னா பிள்ளைங்க வாயாடுது. ஏன் டிரைவர் வண்டியை நிறுத்திட்டீங்க? பஞ்சரா? மைல் கல் மனிதனை டிரைவர் காட்டினார். மேடத்தை எதிர்பார்க்காமல் பஸ்ஸின் கதவை திறந்து கொண்டு அந்த அசட்டு பெண்கள் குதித்தனர். மல்லிகா அவனின் அருகில் குனிந்து அலோ கை சொடுக்கினாள். பதில் இல்லை. ரத்னா கடுப்பாய் கத்தினாள். யோவ், பதில் இல்லை. மீனா விசில் அடித்தாள். ஓடிச் சென்று அந்த மனிதனின் தொப்பியை தட்டிவிட்ட அந்த 0.1 நொடியின் பயங்கரம் அலாதியாய் எல்லாரையும் அசுரமாய் தாக்கியது. மைல் கல்லிருந்து கீழே சரிந்த மனிதனுக்கு தலையில்லை. 2. இரவு மணி 12 மணிநேரம் 45 நிமிடங்கள் 10 நொடிகள். குற்றாலத்திலிருந்து செங்கோட்டை செல்லும் வழி. காசிமேஜர்புர சுடுகாடு. ஒரு சாக்லெட் நிற மாருதி சப்தமில்லாமல் நின்றது. முன் கதவு ட்ரக் என்று திறக்க சிரமமாய் 6 அடி கருப்பு கோட் மனிதன் இறங்கினான்.
இறங்கியவன் சுற்றும் முற்றும் வெறித்தான். பின் டிக்கியிலிருந்து மண்வெட்டி கடப்பாரை ஒரு தோல்பை எடுத்து கொண்டான். மெதுவாக நடந்தான். சுடுகாட்டு வாசல் வந்தது. வாட்ச்மேன் கொடுத்த சம்பளத்துக்கு வஞ்சனையில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை கேலியாக பார்த்தவாறே இவன் உள்ளே போனான். கல்லறைகள். ஒரு 300 நொடிகள் துழாவிய அவன் கண்கள் ஓரிடத்தில் நிலை பெற்று சிரித்தன. புதிதாய் பூத்த ஒரு கல்லறை. மெதுவாய் சப்தம் இல்லாமல் கல்லறையின் தலைப்பக்கம் தோண்டினான். பதக் பதக் என்றது ஈரமண். இன்னும் தோண்டினான். இப்போது பிரேதத்தின் தலை தெரிந்தது. முகப்பகுதியில் காளான் படிந்தது போல் தோற்றம். பாக்கெட்டிலிருந்து ஏதோ எடுத்து அமுக்கினான். சரக்கென்று நீண்டது பளபளக்கும் கத்தி. பிரேதத்தின் கழுத்தின் அடிப்பக்கம் கை கொடுத்து கத்தியால் அறுக்க ஆரம்பித்தான். விரைத்த கழுத்து அறுபடாமல் தொந்தரவு கொடுத்தது. இன்னும் முழு பலம் பிரயோகித்து அறுக்க ஆரம்பித்தான். முதுகெலும்பு பகுதி அறுபடவில்லை. மண் வெட்டியின் நுனியால் வெட்டினான். சத். துண்டித்த தலை தனியே வந்தது. கண்களில் அருவருப்பு. தொண்டையில் வறட்சி மின்ன தோல் பையில் அதனை போட்டுக்கொண்டான். குழியை கவனமாய் மூடி சிமெண்ட் ஸ்லாப்பை பழையபடி நகர்த்தினான். பின் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். வாசலை நெருங்கும்போது தோளில் இருந்த மண் வெட்டி தவறி கீழே விழுந்து டாம் என்றது. துல்லியமாய் அதிர்ந்து எழுந்தான் வாட்ச்மேன். டார்ச் மூன் நீண்டது. ஒரு வெளிச்சம் வட்டம் வந்தவன் முகத்தை குறியிட்டது. யார் நீ? பயபதட்ட குரலில் வாட்ச்மேன். ஏன் ரொம்ப அவசியமோ? முதல்ல என் தம்பிக்கு பதில் சொல்லு. வந்தவன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ராஜநாகமாய் எழுந்தது ரிவால்வர். 6 தோட்டாக்கள் கற்பத்துடன். வாட்ச்மேனுக்கு அஸ்தியில் பயம் கரைத்தது. இருந்தாலும் தைரிய முகமூடி மாட்டிக்கொண்டு இதுக்கெல்லாம் வேற ஆளப்பாரு. யாருடா நீ? அச்சு. மரியாதை ரொம்ப குறையுது. இங்க பாருப்பா வாட்ச்மேன். எனக்கு பொம்பளைகளைத்தான் கொலை செய்ய பிடிக்கும். புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்க வைக்காத. ஒழுங்கா உன் இடத்துக்கு போய் ஒன்னும் தெரியாதவன் மாதிரி போய் படுத்துக்க. போப்பா போ. அதற்குள் அவசரப்பட்டு வாட்ச்மேன் கை டார்ச்சை இவனின் ரிவால்வர் நோக்கி வீச குறி விலகி தரையில் விழுந்து பக் என்று உயிர் இழந்தது. வந்தவன் கை கடப்பாரையால் வாட்ச்மேனின் முழங்காலை பதம் பார்க்க எகிரி விழுந்தான் வாட்ச்மேன். விழுந்தவன் எழும் முன்பு கடப்பாரையை உயர்த்தி பிடித்து இடது மாரில் பங் என்று இறக்கினான். கடப்பாரை நுனி. இதயத்தை பதம் பார்க்க பாதிப்பார்வை பார்த்து பரலோகம் போனான் வாட்ச்மேன். மீண்டும் கத்தியுடன் குனிந்தான். எல்லாம் முடிந்து இவன் எழும்போது பச்சை எழுத்து ரேடியம் மணி 2 மணிநேரம் 15 நிமிடங்கள் 17 நொடிகள் என்றது. குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட். திருவள்ளுவரிலிருந்து இறங்கினேன். சூட்கேஸ் கனத்தது. இறக்கி வைத்த கையுடன் எடிட்டர் சொன்ன நரேனை தேடினேன். ஒரு சில்வர் பிளஸிலிருந்து சிகரெட் உதட்டில் ஒட்டிய இளைஞன் இறங்கி ஹாய் சொன்னான் நெற்றி சுருக்கி. நீங்க தான டியாரா? நிம்மதி பெருமூச்சில் ஆம் என்றேன். பத்திரிகையில வர போட்டோவுக்கும் நேர பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கீங்க. அப்படியா? நேரா இன்னும் அழகா இருக்கீங்க. போய் சொல்ல நினைத்தது ஒன்று சொன்னது மற்றொன்று. குற்றால கும்பல் கசகசவென போய்க் கொண்டிருந்தது. வாங்க புறப்படலாம் என்ற நரேன் தூரத்தில் நின்ற ஒரு ஆசாமியை உரக்க அழைத்தான். டேய் குருசாமி ஒரு தொப்பை ஓடி வந்தது. இந்த பொட்டியை நம்ம பங்களாவுக்கு தூக்கிட்டு போய் நேத்திக்கு நீ கிளீன் பண்ண ரூம்ல வச்சிட்டு இந்த ஐயாவுக்கு வெந்நீர் போட்டு வை. குருசாமி பெட்டியை தூக்கிக் கொண்டு செந்தில் பாணியில் என்னை பார்த்து சிநேகமாய் சிரித்தான். நானும் அதை ஏற்கும் வண்ணம் முறுவலித்தேன். குருசாமி புறப்பட்டு போனான். என்னை அழைத்து கொண்டு நரேன் ஓட்டல் ஆனந்தாவில் இறங்கினான். எங்களுக்கு முன் ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து நின்றிருந்தது. உள்ளே கதம்ப கூட்டம். உங்களுக்கு காபியா டீயா? நான் எதுவுமே குடிப்பதில்லை. இருந்தாலும் இவனை திருப்திப்படுத்த உங்க இஷ்டம் என்றேன். சர்வரிடம் 2 காபி சொன்னான். பக்கத்து டேபிள்களை காலேஜ் பெண்கள் ஆக்கிரமித்திருந்தனர். அனைவரின் முகத்திலும் 6 மணி நேர பயண அவஸ்தை. அநேகமாக இவர்கள் வெளியே நிற்கும் டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்தவர்களாய் இருக்கும். ஏண்டி மல்லி இன்னும் அந்த தலையில்லாத முண்டம் கண்ணுலேயே நிக்குதுல. பிலோமினா மல்லிகா ரத்னா மீனாவை திட்டினாள். ஒழுங்கா இறங்காம வந்திருக்கலாம். வீணா போலீஸ் ஸ்டேஷன்ல 2 மணி நேரம் டேரா போட்டுருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. மல்லிகா என்ன இருந்தாலும் செம த்ரில் இல்ல என்றவள் என் பக்கம் திரும்பி ஆச்சரியத்தாள். ஹேய் அங்க பாரு 2 தூள் சைட். அந்த பெண்களின் தலைகள் அனைத்தும் என் பக்கம் திரும்ப என் ஆண்மையின் தலையில் கிரீடம் மனதுக்குள் விசில் அடித்தேன். 10 விரல்களால் தலையை கோதி விட்டு தோராயமாய் கண் அடித்தேன். மல்லிகா குதித்தாள். ஊய் சைட்டு கண் அடிக்குதுடி. பிலோமினாவுக்கு கோபத்தின் பாதரச மட்டம் உச்சம் உடைத்தது. எழுந்து என்னை நோக்கி வந்தாள். மிஸ்டர் அறிவிருக்கா உங்களுக்கு? நரேன் இளமையாய் என்னை பார்த்து சிரித்தான். என்ன சார் மேடம் கேக்கறாங்க தரப்போறீங்களா? ஐயையோ நோ ஸ்டாக். நோ ஸ்டாக்னா சுத்தமா மேல் மாடி காலி போல. எப்படி நீங்க கண்ணட்டிக்கலாம்? பி ஸ்போர்ட்டிவ். சும்மா ஜாலியா. என்னுடைய பால்வடியும் முகம் அவளை சுகமான சுந்தர கனவுகளில் ஆழ்த்தியிருக்க வேண்டும். இட்ஸ் ஆல் ரைட். மிழற்றியபடியே என்னையே திரும்பி திரும்பி பார்த்தபடி தன் இருக்கைக்கு போனாள்.
நானும் எத்தனையோ அழகுகளை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பெண்களுடன் படுத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த அற்புத அழகியைப் போல ஒரு நகலை கூட பார்த்ததில்லை. சுருள் சுருள் முடியில் இரட்டைச் சடை. மை பொய்யில்லாத அகல கண்கள். இரு புருவ இடை இறங்கும் இந்திரா காந்தி மூக்கு. முத்தமிடு உடனே என தந்தி அடிக்கும் உதடுகள். பிளம்ஸ் பழ குவியல் போல் அங்கங்கள். எவராலும் இன்னும் ஆக்கிரமப்படாமல் காப்பி சாப்பிட்டுவிட்டு நானும் நரேனும் வெளியே வந்தோம். அந்த டீலக்ஸ் பஸ்ஸில் அந்த பெண்கள் ஏறி அமர்ந்து எங்களுக்கு டாட்டா காண்பித்தனர். நரேன் சிரத்தையாய் கை ஆட்டினான். 3 மல்லி பங்களா. குற்றால சாரல் காற்று உடலை வருடி கொண்டிருந்தது. நரேன் வந்தான். அல்லோ டியாரா, எயர்லி மார்னிங் ரெடியா இருங்க, மெயின் பால்ஸ் போவம். தலை ஆட்டினேன். குருசாமி அழைத்தான். சமையலறையிலிருந்து குருசாமி ஓடி வந்தான். குரு சமையல் எப்டி? அவனின் அற்புத சமையலுக்கு மதியம் சாப்பிட்ட வயிறு நன்றி சொன்னது. பிரமாதமா சமைக்கிறான். அப்புறம் உங்க யூசுக்கு ஒரு இண்டு சுசுக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஓட்டுவீங்கள்ல? ஓ, இந்தாங்க கீ. வாங்கிக் கொண்டேன். நீங்க படிக்கிறதுக்கு இல்லஸ்டிரேட்டட் வீக்லி, பிரண்ட் லைன், டெப்போனர், ஸ்போர்ட் ஸ்டார், பெமினா எக்ஸெட்ரா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வேற ஏதாச்சும் சூடான கம்பெனி? சிரித்தேன். நோ நரேன், பழக்கமில்ல. போய் சொன்னேன். வந்தவுடன் நம் பலவீனத்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். நரேன் புறப்பட்டு போனான். குருசாமி சமையலறையில் முடங்கிக் கொண்டான். மசாலா பாலை குடித்து விட்டு சிறிது நேரம் பத்திரிகைக்கு அனுப்ப வேண்டிய அத்தியாயங்களை எழுதிவிட்டு படுக்கைக்கு போனேன். காலை எழுந்து உள்ளங்கையில் முகம் பார்த்துவிட்டு அவிழ்ந்திருந்த கைலியை இறுக்கி கட்டிக்கொண்டேன். வாசலில் வந்து நின்றேன். புலி அருவி நோக்கி வேன்கள் பறந்து கொண்டிருந்தன. தூரத்தில் சில்வர் பிளஸில் நரேன். அல்லோ டியாரா, குட் மார்னிங். மார்னிங் நரேன். என்ன போவலாமா பால்ஸ்க்கு? ஒரு பூத்துவாலை, குளியல், சோப், ஆயில் எல்லாம் கொண்டாந்திருக்கேன். ஆர் யூ ரெடி? ஓ. அவன் பின் அமர்ந்தேன். எந்த அருவி போவலாம்? எது டீசெண்டா இருக்கும்? மெயின் பால்ஸ் கூட்டம் அதிகமாயிருக்கும். பைவ் பால்ஸ் போவம். மெயின் பால்ஸை தாண்டி எங்கள் வண்டி பறந்தது. பைவ் பால்ஸ் அருகிலிருக்கும் பிள்ளையார் கோவில் முன் வண்டியை ஆப் செய்து நிறுத்தினான் நரேன். இறங்கி டிட்பிட்ஸ் வில்லைகள் 2 எடுத்து வாய்க்குள் போட்டுக்கொண்டு நிற்கும் வாகனங்களை நோட்டமிட்டேன். வாவ், பிலோமினா, குரூப்பின் டீலக்ஸ் பஸ் நிற்கிறது. அவள் வந்திருக்கிறாள். அந்த நினைவே மனதுக்குள் ரியோ டி ஜெனிரோவில் நடக்கும் இரவு கடற்கரை திருவிழா நடத்தி காட்டியது. ஆடைகளை கழற்றி விட்டெறிந்து விட்டு கடல் நீருக்குள் நானும் பிலோமினாவும் டால்பின் மீன்களாய் நீந்தி கழிக்கிறோம். நரேன் என்னை சுரண்டினான். டியாரா, அங்க பாருங்க. அங்கு அருவியை ஒட்டியிருந்த டீக்கடையில் பிலோமினாவும் அவள் தோழிகளும் நைட்டியில். ஒருத்தி பூத்துவாலை துண்டு போல் தலையில் கட்டியிருந்தாள். ஒருத்தி நைட்டியை வேட்டி போல் டப்பா கட்டு கட்டியிருந்தாள். ஒருத்தி குளியலுக்காக தலையில் ஆயில் தடவிக் கொண்டிருந்தாள். எனது ஹீரோயின் ஸ்டைலாக டீ குடித்துக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்து விட்டாள். மென்மையாய் சிரித்தாள். அவளை பார்த்து கொண்டே நடந்தேன். ஏங்க டியாரா, மசாஜ் பண்ணிக்க புடிக்குமா? ஏன், அதோ பாருங்க. பார்த்தேன். ஒரு 60 வயது 6 அடி வெள்ளை தாடி, சிவப்பு அங்கி, வெள்ளை விபூதி பட்டையில் குங்குமம் இவற்றுடன் ஒரு நபர் மசாஜ் செய்து கொண்டிருந்தார். அவர் பேரு சுலைமான் பாவா. பிரமாதமா ஆயில் மசாஜ் செய்வார். மாந்திரீகத்தில் பெரிய ஆள். மூலிகை ஆராய்ச்சி கூட பண்றார். அவர் பக்கத்தில் போனோம். மசாஜ் செய்து கொண்டிருந்தவர் நிமிர்ந்து என்னை வெறித்தார். இருட்டில் பளபளக்கும் பூனை கண்கள் பார்த்த பயம் மனதில். எனக்குள் ஒரு கழல் சுற்றியது. என்ன மசாஜா? தலை ஆட்டினோம். ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு டவலோட உட்காருங்க. இவரை முடிச்சிட்டு வரேன். ஒரே ஒரு துண்டுதான் கொண்டு வந்திருந்தோம். ஆகவே நான் ஷார்ட்ஸுடன் நின்றேன். என் கழுத்து மைனர் செயினில் ஈரக்காற்று பட்டு உடலில் கிச்சு கிச்சு காட்டியது. டீக்கடையிலிருந்து புறப்பட்ட குமரிகள் வழியில் என்னை பார்த்ததும் வாவ் என்றனர். அவர்களில் ஒருத்தி மகா தைரியமாய் கையிலிருந்த பூங்கொத்தை என் தொடைக்கிடை விட்டெறிந்தாள். என் ஹீரோயின் அவளை திட்டுவதை கவனித்தேன். எழுந்தேன். மெதுவாக அவர்களை பின்தொடர்ந்தேன். அருவியின் இடப்பக்கம் பெண்களுக்கு, வலப்பக்கம் ஆண்களுக்கு. பிலோமினா அண்ட் கோ இடப்புற படி இறங்கியபோது நான் உயர மேடையில் நின்று அவர்களையே கவனித்தேன். ஆண்களும் பெண்களும் குதூகலமாய் குளித்தபடி. ஒரு கிழவன் அருவி நீரை குவளையில் மொண்டு குளித்துக் கொண்டிருந்தான். குளிக்கும் என் ஹீரோயின் நைட்டி ஈரத்தில் ஒட்டி அவளின் அனாமி 99.999% என் கண்களுக்கு விருந்து கொடுத்தது. நின்றபடியே உண்டேன். நான் கவனிப்பதை அவள் பார்த்திருக்க வேண்டும். மிக மிக சங்கோஜப்பட்டாள். அதே ஈரத்தோடு பஸ்ஸுக்கு புறப்பட்டார்கள். நானும் பின் தொடர்ந்தேன். ஒரு பழக்கடையில் போய் நின்றேன். அங்கிருந்து அவர்கள் பஸ்ஸுக்குள் ஆடை மாறுவது நல்ல கேமிரா கோணத்தில் தெரிந்தது. நைட்டி என் ஹீரோயினின் உடலை பிரிய கருப்பு கலர் பிரேசியர் பார்வைக்கு 0.0001 நொடி வந்தது.
ஒரு கோடி ஆண்டுகள் நிலா காட்டாத வானம் ஒரே ஒரு நொடி முழு நிலவு காட்டி மறைத்தாற்போல இன்னொரு பச்சை கலர் பிரேசியரால் மறைக்க அவளின் தோழி பின்புற கொக்கி மாட்டி உதவினாள். ஜாக்கெட்டை அணிந்தபின் பாவாடைக்குள் நுழைந்தபடி இடுப்பில் நின்ற நைட்டியை காலில் விழச் செய்தாள். பின் புடவை கொசுவம் அமைத்து கட்டிக்கொண்டாள். தோளில் ஜாக்கெட் சேலை இணைந்து சாரி ப்ரூஸ் குத்திக் கொண்டாள். எல்லாரும் டிரஸ் செய்து கொண்டு பஸ்ஸிலிருந்து இறங்கினார்கள். தூரத்தில் நரேன் கூப்பிட்டான், டியாரா, கம் ஆன், மசாஜ்க்கு டைம் ஆச்சி. போய் அந்த சாமியாரின் முன் அமர்ந்தேன். மசாஜ் செய்ய ஆரம்பித்தார் சாமியார். இரவு நேர புரோட்டா கடையில் முட்டை புரோட்டா போடும் நபர் சட்டியில் குதிரை ஓட்டுவது போல என் முதுகில் தாளம் போட்டார். கழுத்தை சடச்சடக்கென்று திருப்பி நெட்டி எடுத்தார். பாம்பு உடலை உருவி எடுத்தார் போல என் உடலை ஒரு உருவு உருவிவிட்டார். அடுத்து நரேனுக்கு. டீக்கடை பக்கத்திலிருந்த கண்ணாடியில் என் ஹீரோயின் குரூப் மேக்கப் செய்து கொண்டிருந்தது. பிலோமினா தன் ஈர தலையை கை விரல்களால் கோதி சிட்சிட் என்று அடித்து காய வைத்தாள். பின்முடியை வண்ணத்துப்பூச்சி குரல் போல் சுருட்டி கொண்டை போட்டு கொண்டாள். இமைகளை சீர்படுத்தினாள். வீக்கோ டெர்மெரிக் எடுத்து முகம் முழுதும் புள்ளியிட்டு கொண்டு பின்னோக்கி இதமாய் தடவிக்கொண்டு பான்ஸ் பூசிக்கொண்டாள். முகத்தின் மேட்சிங் பார்த்து காது பின் கழுத்து அடி கழுத்து பவுடர் கோட்டிங் அடித்தாள். உதடு வழவழப்பாய் இருக்க லிப்ஸ் மாய்ஸ்டனர் தடவிக்கொண்டாள். ஒரு டப்பாவிலிருந்து நகைகள் எடுத்து போட்டுக்கொண்டாள். அதற்குள் அவர்கள் மேடம் ஏதோ சொல்லி அவசரப்படுத்தினாள். புறப்பட்டார்கள். சாமியாருக்கு பணம் கொடுத்து விட்டு எழுந்தான் நரேன். என் தோளை அழுத்தினான். ஏங்க டியாரா, அந்த பெண் உங்களை மிகவும் கவர்ந்து விட்டாள் போல. சிரித்தேன் அசடாய். நாளைக்கு மீதி பாருங்க. வாங்க இப்ப குளிக்கப் போவலாம். குளிக்கப் போனோம். ரொம்ப பழகிப்போன விரால் மீன் குட்டி போல குதியாட்டம் போட்டான் நரேன் அருவி நீரில். முதல் தரம் அருவி நீர் உடலில் பட்டதும் எனக்கு வெடவெடத்தது. பற்கள் தந்தி அடிக்க பள்ளி போக மறுக்கும் குட்டி சிறுவன் மாதிரி பயந்து பயந்து போய் குளித்தேன். குளித்தபடியே நிமிர்ந்த நான் சகலமும் ஸ்தம்பித்தேன். நம்ப முடியாமல் கண்களை கண்டித்தேன். அருவி மேலிருந்து ஒரு தலையில்லாத முண்டம் சரிந்து சரிந்து என்னை நோக்கி. 4 எவ்வளவு நேரம் மயங்கிக் கிடந்தான் என்று அவனுக்கு புரியவில்லை. மயக்கம் தெளிந்து நிமிர்ந்த போது அவனைச் சுற்று ஒரே கும்பல். மசாஜ் சாமியார் ஏதோ ஒரு மூலிகையை கசக்கி என் மூக்கில் காட்டியிருக்கிறார். அவரும் அவர் பக்கத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் நின்றிருந்தனர். கூட்டத்தை விலக்கிக் கொண்டு நரேன் வந்தான். மெதுவா எந்திரிங்க டியாரா, வீட்டுக்கு போவலாம். நான் இன்ஸ்பெக்டர். நான் குளிக்கறப்ப அருவியிலிருந்து ஒரு தலையில்லாத முண்டம் விழுந்ததே. என்ன ஆச்சு? அந்த சப் இன்ஸ்பெக்டர் என் அருகில் வந்து ஆதரவாய் என்னை தட்டிக் கொடுத்து, நான் தான் குற்றாலம் சப் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ். நீங்க பார்த்தது உண்மைதான். சீசன் ஆரம்பிச்சதில இருந்து இது வரைக்கும் 3 தலையில்லாத டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னார். சாமியார் கேலியாகச் சிரித்தபடி, இன்வெஸ்டிகேட் பண்றாங்களாம். இன்வெஸ்டிகேட்? இன்னும் எத்தனை பாடி விழப்போகுதோ? எஸ். ஐ. கோபம் கண்ணில் மின்ன, வார்த்தைகள் நல்ல தரமாய் வரட்டும் சாமிகளே. புறப்பட்டார். நரேன் ஒரு டாக்ஸி அமர்த்தி வந்தான். என்னை தூக்கி பின் சீட்டில் கிடத்தினான் நரேன். எங்களை தூரத்தில் வெறித்தபடி நிற்கும் சாமியாரின் பார்வை எனக்குள் ஒரு சந்தேகத்தை கிளப்பியது. கிழவன் மொழியே சரியில்லையே. மாலை. குருசாமி டீ போட்டு கொடுத்தான். குடித்து வீட்டு பத்திரிகைக்கு அனுப்ப வேண்டிய தொடர்கதை பகுதிகளை கையளித்து போஸ்ட் செய்யச் சொல்லிவிட்டு நான் மெயின் பால்ஸ் போறேன். நரன் சார் வந்தா சொல்லு. புறப்பட்டேன். மெயின் பால்ஸ் சீசன் கடை தெருவுக்குள் நுழைந்தேன். வளையல் கடை, பஞ்சு மிட்டாய் கடை, ராட்டினங்கள், மேஜிக் ஸ்டால், துப்பாக்கியால் பலூன் சுடும் ஸ்டால். அல்லோ என்றது ஒரு பெண்மை குரல். திரும்பினேன். என் ஹீரோயின் பிலோமினா. அல்லோ. என்ன சார் காலையில அருவில கலாட்டா பண்ணீங்களாமே? அதுவா? விஷயத்தைச் சொன்னேன். அவள் முகம் இருண்டது. அது சரி மேடம். நீங்க எந்த காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? அது தானே இன்னும் கேட்கலியேன்னு பார்த்தேன். அடியேன் பேரு பிலோமினா. வயது 20. உயரம் 5 அடி 2 அங்குலம். மகாலட்சுமி காலேஜ்ல எஸ். சி. பாட்டனி ஸ்டூடண்ட். ஸ்டடி டூர் வந்தம். எங்க அப்பா? போதும் 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 விட்டா உங்க பேமிலி ஹிஸ்டரியே சொல்லிடுவீங்க போல. என்னை ரொம்ப விசாரிக்கிறீங்க. ஐயா என்ன பண்றீங்க? வெட்டி ஆபீசரா? கதை படிப்பீங்களா பிலோமினா? ஓ நிறைய. அதுவும் டியாரா ராஜ்குமாரின் கிரைம் கதைன்னா ரொம்ப 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 ரொம்ப. ஸ்டாப் தட் ரொம்ப. அவரை நேரா பார்த்திருக்கீங்களா? என்னது கல்யாண பரிசு தங்கவேலு டயலாக் மாதிரி இருக்கு. பார்த்திருக்கீங்களா? தட் இஸ் மை $1 மில்லியன் கொஸ்டின். போட்டோதான் பார்த்திருக்கேன். இப்படி திரும்பி நேரா இந்த பால்வடியும் முகத்தை பாருங்க. சாட்சாத் அந்த டியாரா ராஜ்குமார் நானே. விழி விரிய என்னை உறுத்தாள். நீங்களா? அவர் புத்திசாலித்தனமா எழுதுவாரே. நீங்க என்னடான்னா பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிச்சு பாலோ பண்ணி. அது கதைங்க, இது தான் யதார்த்தம். சந்தேகம்னா என் ஐடென்டி கார்டு காட்டவா? நோ நோ, சும்மா கிண்டல் அடிச்சேன். கை நிறைய ஒருவன் பொய் மீசைகளை வைத்து கொண்டு விற்று கொண்டிருந்தான்.
பொய்மூக்கும் பொய்மீசையும் முகத்தில் பொருத்தி லூஸ் மோகன் மாதிரி சேட்டைகள் செய்தான். ஒன்று வாங்கி என் முகத்தில் பொருத்திக் கொண்டு பொங்குமாங்கடலில் நேற்றிரவு விழுந்தவரின் உடல் தேடப்படுவதால் அருவியில் குளிக்க அனுமதியில்லை. ஆனால் மற்ற அருவிகளில் குளிக்கலாம் அறிவித்தார். சப் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். என்னப்பா, இன்னும் தூத்துக்குடி பார்ட்டி வரலை? நம்ம கான்ஸ்டபிள் முத்துவீரன் அழைச்சிட்டு வரேன்னு போயிருக்கார் சார். வந்துடுவார். அடுத்த 5 நிமிட நேரத்தில் நெற்றியில் பட்டை அடித்து கதர் வேட்டி அணிந்த 58 வயது ஆசாமி வந்து சேர்ந்தார். வணக்கம் சாரே. வணக்கம், நீதான் செண்பகராமனா? ஆமாம் சாரே. இந்த 18 வருஷமா அருவில எந்த டெட்பாடி எடுக்கணும்னாலும் என்னைத்தான் சாரே கூப்பிடுவாங்க. இத பாருயா, பொங்குமாங்கடல்ல ஒரு டெட்பாடி கிடக்கிறதா மொட்டை கடிதாசி வந்திருக்கு. உண்மையா பொய்யான்னு கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாத்துடு. பேசிக்கொண்டே வந்தவர் என்னை கண்டதும், வாங்க மிஸ்டர் டிஆரா ராஜ்குமார். கை நீட்டி அருகில் அழைத்து கொண்டார். வலது பக்க பாதையில் ஏறி பொங்குமாங்கடல் அடைந்தோம். செண்பகராமன் தன் ஆடைகளை கழற்றி ஒரு ஓரத்தில் சுருட்டி வைத்துவிட்டு லங்கோடு கட்டி கொண்டான். உடம்பு முழுவதும் கொண்டு வந்திருந்த எண்ணெய் பூசிக் கொண்டான். தன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொண்டான். எல்லாரின் கண்களும் அவன் மீது எகிற. பொங்குமாங் கடலில் ஒரு மனித அம்பாய் சொருகி போனான். சில நிமிடங்களில் ஆக்சிஜன் தேடி மட்டம் வந்தான். மீண்டும் உள்ளே போனான். இம்முறை அதிக நேரமாயிற்று. மேலே காற்றடைந்த பந்தாய் எழும்பி தலை நீட்டி சார் கத்தினான். பாடி பாறைல நல்லா சிக்கி இருக்கு சார். இம்முறை நீருக்குள் போனவன் நிறைய நீர்முட்டைகள் கிளப்பினான். கையில் அதை இழுத்து வந்தான். பின் தம் கட்டி அதை தூக்கி பார்த்த காட்சி நூறாய்க்கீரல் விட்டது. என் உடல் அணு ஒவ்வொன்றிலும் அதிர்ச்சி பூகம்பம். நெஞ்சு கூட்டை பிளந்து எவனோ என் இதயத்தை பிசைந்தான். முகத்தில் இரு கோபசூரியன். இரு வரிசை பற்களுக்குள் மலியுத்தம். அது என் பிலோமினா. தலைப்பகுதி காணவில்லை. நைட்கவுனில் இருந்தால் உடலில் ஒரு துளி காயமில்லை பாஸ்டர்டு. உலகம் வெடிக்க கத்தினேன். சப் இன்ஸ்பெக்டர் திரும்பினார். இறந்து போன இந்த பெண்ணை தெரியுமா? தெரியுமாவா? பார்த்த சில நாட்களுக்குள், பழகிய சில மணித்துளிகளுக்குள், சிரித்த சில வினாடிகளுக்குள் எனக்குள் முழுதும் கரைந்து போனவள் ஆச்சே. அவள் வெடித்த முதல் பார்வையில் என் இதயம சரண் அடைந்ததே. எஸ் ஐயிடம் பிலோமினாவை பற்றி அழுதபடி சொன்னேன். உடனே அவர் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போக அரேஞ்ச் பண்ணு. இந்த பொண்ணு இறந்து போன செய்தியை நட்ராஜ் காட்டேஜ்ல தங்கியிருக்கிற அந்த புரொபசர்கிட்ட தகவல் சொல்லிடுங்க. அனுப்பினார். ப்ளீஸ் பசிபை யுவர்செல்ஃப். கொலையாளி யார்ன்றத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம். நீங்க அப்படியே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. தளர்வா எஸ் ஐ யுடன் ஜீப் ஏறினேன். தூரத்தில் சிறு சிறு புள்ளிகளாய் அருவியில் குளிக்கும் மனித கும்பல். என்ன தம்பி கவலையா உக்காந்திருக்கீங்க? திரும்பினேன். மசாஜ் சாமியார் இடுப்பில் ஒரு பை தொங்கவிட்டு இருந்தார். அதில் பச்சையாய் இலை தழைகள். இந்த கிழவன் மலையிலேயே சுற்றி திரிகிறான். இவனை சுற்றி நிறைய மர்மங்கள் இருக்கின்றன. இவனை நன்கு கண்காணிக்க வேண்டும். ஏன் சாமி, காலைல அருவில நடந்தது தெரியாதா? உடனே முகம் இறுகியது. தெரியும். இந்த போலீஸ்காரர்கள் ரொம்ப அலட்சியம். பேச்சை மாற்ற எண்ணி, நீங்க மசாஜ் பண்ண போகாம கண்ட இலை தழை பறிச்சுட்டு இருக்கீங்க. கேட்டேன். இது வெறும் இலை தழை இல்ல தம்பி. மூலிகை. சித்தர்கள் சொல்லி வைத்த மூலிகை. விஷக்கடி, மஞ்சள், காமாலை, சர்க்கரை வியாதி எல்லாம் பறந்து போகும். ரசவாதம் கூட சாதிக்கலாம். நட்பு பாராட்டித்தான் இந்த சாமியாரை ஆராய முடியும். எனக்கு இந்த ரசவாதம் சம்பந்தமா ஏதாவது டீடெயில்ஸ் தர முடியுமா? நிச்சயமா. என் குடிசைக்கு வரீங்களா? விபரீதம் அறியாமல் சரி என்றேன். வேகமாய் அவர் நடக்க நான் பின் தொடர்ந்தேன். மலைப்பகுதியில் வேகமாய் ஏறுவது எவ்வளவு கடினம் என்று எனக்கு அப்போது தான் புரிந்தது. செண்பகா தேவி அருவியை தாண்டிப் போனோம். சிறு குடிசை. வாசலில் படுத்திருந்த கிழவன் அரவம் கேட்டு எழுந்தான். மூலிகை சேகரிச்சாச்சா சாமி? இம் என்றவர் என்னிடம் அவரை சுட்டி, இவன் தான் என் உதவியாளன். பேரு பொன்னுதங்கம். அறிமுகப்படுத்தினார். குடிசைக்குள் நுழைந்தோம். என்ன அதிசயம்! 4 கண்ணாடி அலமாரி நிறைய ஆங்கில புத்தகங்கள். என்ன சாமி இது? ஆங்கிலம் தெரியுமா உங்களுக்கு? சிரித்தார் சாமியார். அவசரப்படாதீங்க சொல்றேன். இன்னும் குடிசையை நோட்டமிட்டேன். கையில் வாளுடன் ஒற்றைக்கால் காற்றில் எகிற உருட்டு மீசையுடன் ஒரு சாமி சிலை. இது என்ன சிலை? இது தான் சங்கிலி பூதத்தார் சாமி. பொன்னுதங்கம் 2 மண் டம்ளர்களில் நீர் கொண்டு வந்தான். சாமியார் அந்த டம்ளர்களை ஏதோ ஒரு பாவனையில் தடவ அந்த பச்சை தண்ணீர் இனிப்பான எலுமிச்சை சாராய் மாறி போனது. ஆச்சரியமாய் வாங்கி குடித்தேன். நல்ல சுவை. தம்பி இப்ப சொல்றேன் கேளுங்க. என் பேரு சுலைமான் பாவா. மதுரைல ஒரு கல்லூரியில் விலங்கியல் பேராசிரியராக இருந்தேன். 17 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தடவ சீசனுக்கு குற்றாலம் வந்தேன். அப்பதான் என் குருநாதர் சாமிய சந்திச்சேன். அன்னைக்கு ராத்திரி கனவுல சாமியார் வந்து, நீ மதுரை போக கூடாது.
செண்பகாதேவி அருவிகிட்ட குடிசை கட்டி இங்கேயே தங்கி என் மூலிகை ஆராய்ச்சியை தொடருன்னு அருளினாரு. அடுத்த நாளே அவர் கால்ல விழுந்து சிஷ்யன் ஆயிட்டேன். மாந்திரீகம் வேற கற்றுக் கொடுத்தார். அறிவை வளர்க்க ஆங்கில புத்தகங்களும் படிப்பேன். ஆச்சரியமாய் தலை ஆட்டி கேட்டேன். மூலிடையோட மகத்துவத்தை நீங்க எனக்கு நிரூபிக்க முடியுமா சாமி? நிச்சயமா. உனக்கு சலமண்டார் பேக்கர் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க பார்ப்பம். விபத்து மூலமா இழந்த உடல் உறுப்புகளை மீண்டும் வளரச் செய்யும் சக்தி சில வகை பல்லி இனத்துக்கு உண்டு. கடல் உயிரினம் பொரிபெராவுக்கு கூட அந்த சக்தி உண்டு. மனிதனுக்கு மட்டும் அந்த சக்தி இல்லை. போய். மனிதனுக்கும் அந்த சக்தியை உண்டாக்கும் மூலிகை என்கிட்ட இருக்கு. காட்டுங்க பார்ப்பம். காட்டுறது மட்டுமில்ல, நிரூபிக்கவும் முடியும். நீங்க தயாரா? எதுக்கு நான் தயாரான்னு கேக்கறாருன்னு புரியலையே. இருந்தாலும் போய் தைரியம் முகமூடியிட தயார் என்றேன். பொன்னு தங்கத்தை அழைத்து ஏதோ கிசுகிசுத்தார். வலது கை கட்டை விரலை நீட்டுங்க. பயமாய் நீட்டினேன். ஒரு பாட்டிலிலிருந்து ஏதோ எண்ணெய் எடுத்து கட்டை விரல் முழுதும் தடவனார். லோக்கல் அனாஸ்தீசியா போலும். கட்டை விரல் மரத்து போனது. ஒரு குப்பியில் பொன்னுத்தங்கம் ஒரு மூலிகை அரைத்த கலவையை கொண்டு வந்தான். சாமி சிலை பக்கத்தில் இருந்த சிறு பெட்டியிலிருந்து பளபளக்கும் சிறு கத்தி ஒன்றை எடுத்தார் சாமியார். பயம் அமாவாசை இரவில் ராட்சச புயலில் கொந்தளிக்கும் கடல் போல் ஆக்கியது மனதை. எழுந்து ஓடிவிட ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் கொஞ்சங்கூட அசைய முடியவில்லை. கண்ணை மூடி ஏதோ மந்திரம் சொன்னவர் கத்தியால் கட்டை விரலை அறுக்க ஆரம்பித்தார். வெண்ணெய் அறுக்கும் கத்தி போல் மிக அழகாக என் கட்டை விரலை சாமியாரின் கத்தி பாதி அறுத்துவிட்டது. 6 கட்டை விரல் தனியாய் விழுந்து துடித்தது என் கண் முன்னே. பெருகிய இரத்தத்தை அடக்க மருதாணி போல் அரைத்த மூலிகை கலவையை தொப்பி போல் வெட்டுப்பட்ட இடத்தில் வைத்தார் சாமியார். மஞ்சளில் தோய்த்த துணியால் கட்டு போட்டார். ஒரே வாரம் முழுதும் மீண்டும் முளைத்துவிடும் பாருங்க. அவநம்பிக்கையாய் தலை ஆட்டினேன். போய் ரெஸ்ட் எடுங்கள். முழுதும் முளைக்கும் வரை யாரிடமும் சொல்ல வேண்டாம். பொன்னுதங்கம். போய் தம்பியை மலையடிவாரம் வரை விட்டுவா. படுக்கையில் அமர்ந்து மனதுக்குள் புலம்ப ஆரம்பித்தேன். ஷேக்ஸ்பியரின் மெர்ச்சண்ட ஆப் வெனிஸில் வரும் கொடிய ஷைலக் கேரக்டர் மாதிரி இந்த மசாஜ் சாமியார் நயவஞ்சகமாய் கையை வெட்டி விட்டானே. நான்கதை எழுதுறது பிடிக்காத எந்த படுபாவில் லஞ்சம் கொடுத்து சாமியாரை கூலிக்கு அமர்த்தினானோ. முத்து முத்தான எழுத்துல எழுதுவேனே, எல்லாம் போச்சே. இனி நான் கதை டிக்டேட் பண்ணி எவனாவது ஒரு அசிஸ்டண்டை அமர்த்தி எழுத சொல்ல வேண்டியது தான். சின்ன வயசுல கை சூப்னேன்னு அம்மா வேப்பெண்ணை தடவி விடுவாளே, அந்த கட்டை விரல் போச்சே. விடிய விடிய தூக்கம் வரவில்லை. ஒவ்வொரு மணி நேரமும் கட்டை அவிழ்த்து அவிழ்த்து பார்த்து விரல் முளைத்திருக்கிறதா என்று பார்த்தேன். முளைக்கவில்லையே. விடியற்காலையில் ஓர் அசுர தூக்கம் என்னை நிலை கொண்டது. நான் விழித்தபோது மணி 12 என்றது. இரவா பகலா? பகல் தான் அரை வெம்மையாக இருக்கிறதே. எழுந்து ஜன்னலை திறந்தேன். சூரியன் தன் 1,01வது கையால் முகத்தை தடவி விட்டான். சமையல்காரன் குருசாமி எட்டி பார்த்தான். சார். வா உள்ள. வந்தான். காலையில உங்கள எழுப்பி காபி குடுக்க வந்தேன். கையில ஏதோ கட்டு போட்டுக்கிட்டு தூக்கத்துல ஏதேதோ புலம்பினீங்க. சரி, ரொம்ப களைப்பு போல இருக்கு, எந்திரிக்கிறப்ப எந்திரிக்கட்டும்னு இருந்துட்டேன். அடடா. அப்போது தான் கட்டைவிரல் ஞாபகம் எழுந்து பாய்ந்தது. குருசாமி. போய் காபி கொண்டா. அவன் போனவுடன் கவனமாய் கட்டை கழற்றினேன். கழற்றிய நொடியில் புவி ஈர்ப்பு மீறி கூரை இடிக்க குதித்தேன் சந்தோஷ அதிர்ச்சியில். கட்டை விரல் முளைத்திருந்தது. அதுவும் முழுதாய். நேற்று நடந்தது கனவா? உண்மையில் இந்தச் சாமியார் சக்தி உள்ளவன்தான். இந்த சக்தியை எவ்வளவு வருடங்கள் கஷ்டப்பட்டு கற்றானோ. இந்த இடத்தில் யோசனை நின்று வேறு ஒரு பாதையில் நடக்க ஆரம்பித்தது. கட்டை விரல் அறுக்கப்பட்டதுக்கும் பிரேதங்கள் தலைகள் வெட்டப்பட்டு கிடப்பதற்கும் மிக நிச்சயம் சம்பந்தம் இருக்கிறது. இந்த சாமியார் ஆட்களை நரபலியாய் கொலை செய்து இந்த சக்தியை சாதித்தானோ? ஆராயப்பட வேண்டிய விஷயம். துப்பறிய வேண்டும். காபி வந்தது. குருசாமி கீழே கிடந்த மஞ்சள் நனைத்த துணி எடுத்து, என்னங்க கட்டு போட்டிருந்தீங்க, உடனே கழட்டிட்டீங்க, அது விஷக்கடி மருந்து தடவுனது, கொண்டு போய் குப்பையில போடு. குருசாமி மௌனமாய் வெளியே போனான். அரசு மருத்துவமனை புறப்பட்டேன். போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட பிலோமினா உடலை பெற்றுக்கொள்ள அவளின் பெற்றோர் ஊரிலிருந்து வந்திருந்தனர். அழுது அழுது முகம் வீங்கி போயிருந்தார்கள். நானும் உடனிருந்து புகைந்து வரும் சோகத்தை அடக்கியபடி அவர்களுடன் இருந்தேன். பாடியைச் சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல நேரம் இல்லாததால் உள்ளூர் கிறிஸ்துவ மதத்தினர் கல்லறை பகுதியில் புதைத்தனர். என் பிலோமினாவை கொன்ற அயோக்கியனை உயிருடன் உலவவிடக் கூடாது. எஸ்.ஐ. செல்வராஜ் பைக்கில் வந்தார். வாங்க டியாரா, உங்களைத்தான் தேடினேன். பி.எம். ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன எழுதியிருக்கு? அவசரப்படாதீங்க, கூல் டவுன் யுவர் செல்வ். பிலோமினாவை ரேப் பண்ணி கொன்னுருக்காங்க. இறந்து போன ஒரு மணி நேரம் கழிச்சு தலையை தனியா வெட்டி எடுத்திருக்காங்க. பாடிய பொங்குமாங்கடல்ல வீசிட்டு மொட்டை கடிதாசி போட்டிருக்காங்க. கொலைகாரன் மிக நிச்சயம் லோக்கல்ல தான் இருக்கான். ஏங்க எஸ்.ஐ.
அந்த கொலைகாரன் அந்த மசாஜ் சாமியாரா ஏன் இருக்காது. எஸ் அப்கோர்ஸ் வி ஹாவ் அவர் ஓன் டவுட்ஸ். ரகசியமா கண்காணிச்சிட்டுத்தான் இருக்கோம். கட்டை விரல் சமாச்சாரத்தை இப்பச் சொல்லக்கூடாது. ஸ்டட்டி டூர் சோகமாய் முடிய திரும்ப ஊர் புறப்பட்டனர் பிலோமினாவின் தோழியர் அந்த டீலக்ஸ் பஸ்ஸில். கை ஆட்டி வழி அனுப்பினேன். 7 அந்த வடநாட்டு கும்பல் காக்ரே பூக்ரே என்று தொணதொணத்தபடி பஸ்ஸிலிருந்து குதித்தன. குற்றாலத்தில் குளிப்பதற்காகவே ஊரில் ஒரு மாதம் குளிக்காமல் இருந்தன போலும். அட்டகாசங்களாக இருந்தன. சிற்றருவியில் குளிக்க படிக்கட்டு ஏறின. ஆண்களுக்கு தனி ரூம் குளிக்க, பெண்களுக்கு தனி ரூம் குளிக்க. வடநாட்டு பெண்கள் எல்லாரும் குளித்து விட்டு புறப்பட்டனர். அவர்களில் 60 வயதான கிழவி மட்டும் தன் துணியை துவைத்துக் கொண்டிருந்தாள். ஆண்கள் பகுதியில் இருந்து ஓர் உருவம் துவைக்கும் கிழவி அறைக்கு பூனை நடையில் புகுந்தது. கையிலிருந்த அகல பிளாஸ்திரியை கிழவியின் வாயில் ஒட்டி கை கத்தியால் துடிதுடிக்க கழுத்தை அறுக்க ஆரம்பித்தான். வந்த காரியம் முடித்து தன் தோல் பைக்குள் அதை போட்டுக்கொண்டு வெளியேறினான். அம்மாவுடன் குளிக்க வந்த 12 வயது பெண் ஒருத்தி குளிக்கும் அறைக்குள் போனாள். போனவள் உயிர் போக அலறினாள். சிவப்பு ரத்தம் அருவி நீரை நிறமேற்ற தலையில்லாத கிழவியின் முண்டம் கால் மடங்கி கிடந்தது. இளம் நிருபர் நிருபி பூங்குழலிக்கு அவளின் நியாயம் பத்திரிகை ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தது. குற்றாலத்தில் நடக்கும் தொடர் கொலைகளை பற்றி ஆராய்ந்து உடன் கட்டுரை அனுப்பவும். துணை செய்தி ஆசிரியர். தோளில் ஜோல்னா பை கேமிரா சகிதம் மொபெட்டில் கிளம்பினாள். முதலில் எழுத்தாளர் டியாரா ராஜ்குமாரை சந்திக்க வேண்டும், அப்புறம்தான் எல்லாம். வாசலில் மொபெட் சப்தம் கேட்டு ஜன்னல் வழி உறுத்தேன். யார் இவள்? சோடாபுட்டி கண்ணாடி குதிரை வால் சடை குட்டை கை ஜாக்கட் பேபி சைஸ் மூக்கு இவற்றுடன் கதவை தட்டுகிறாள். திறப்போம். கதவை திறந்து யார் வேணும்? நீங்கதான டியாரா ராஜ்குமார்? எஸ். என்ன விஷயம்? நான் நிருபர் நியாயம் பத்திரிகையில. என் பேரு பூங்குழலி. அப்படியா? உள்ள வாங்க. அமர்ந்தாள். குற்றாலத்துல நடக்கிற தொடர் கொலைகளை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி கட்டுரை எழுத வந்திருக்கேன், நீங்க ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? கொலையாளி யாருன்னு சொன்னா போதுமா? கோச்சுக்காதீங்க சார், இதுல நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியும். அந்த பிலோமினா டெத் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது தான் பத்திரிகையில போட்டிருந்தேனே. அது தவிர ஏதாவது? நத்திங், நீங்க போவலாம். நீங்க கோபமா இருக்கீங்க, இன்னொரு தடவ வரேன் என்று புறப்பட்டாள். நான் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தேன். மொபெட்டை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டாள். பூங்குழலி சற்று தூரம் ரோட்டில் வந்ததும் அவளை ஒரு மாருதி பின் தொடர்ந்தது. தன் வாகன கண்ணாடியில் அசாதாரண வேகமாய் வரும் மாருதி தெரிய வண்டியை இன்னும் இடப்பக்கம் திருப்ப முயல அதற்குள் மாருதி மிருகமாய் பின் பக்கம் மோத மொபெட்டுடன் காற்றில் பறந்து வயலின் சேற்றில் பதிந்தாள் பூங்குழலி. மாருதி சற்று நின்று பார்த்துவிட்டு பறந்து போனது. முழங்காலில் சதை பெயர்த்திருந்தது. கேமிராவின் லென்ஸ் நொறுங்கியிருந்தது. பகீரத பிரயத்தனமாய் எழுந்து மொபெட்டை பார்த்தாள். மொபெட்டின் பின் சக்கரம் 8 போல் வளைந்திருந்தது. வாய்க்கால் நீரால் சேற்றை கழுவிவிட்டு ரோட்டுக்கு வந்தாள். என்ன கதை டியாரா? குற்றால கொலை சீசன். வாவ், நடந்தது அப்படியே எழுதுறீங்க போல. நல்ல தீனி தான். இந்த வாரம் என்ன கண்டென்? இந்த வாரம் நான் சாமியாரை அவருக்கு தெரியாம பாலோ பண்ணதை எழுத போறேன். இசிட்? பாலோ பண்ணீங்களா? பயங்கரமான ஆளாச்சே. நீங்க உயிரோட தப்பிச்சதே பெரிய விஷயம் தான். சரி, அங்க என்ன பாத்தீங்க? அங்க அந்த சாமியார் மூலிகை சாறு நனைச்ச ஒரு சிறு இரும்பு துண்டை தன் வியர்வை பெருகும் உடலில் தடவி தடவி மந்திரம் சொல்லி 60 நொடில பளபளக்கும் தங்கம் ஆக்கிட்டான். யூ மீன் ரசவாதம்? அதாவது ஆல்கெமி. அப்ப அது உண்மைதானா? 100% உண்மை. அப்புறம் தன் சிஷ்யன் பொன்னுதங்கத்துக்கிட்ட நாளைய பலி தயாரான்னு சாமியார் கேட்டார். அப்புறம் அவன் தயார்னான். சோ, இவ்வளவு கொலைகளையும் செஞ்சது அந்த சாமியார்தானா? அயோக்கிய படுபாவி. டோன்ட் வேஸ்ட் தி டைம் டியாரா. எஸ். ஐ கிட்ட சொல்லி அவனை உடனே அரெஸ்ட் பண்ணச் சொல்லுங்க. அவசரப்படக்கூடாது. அவன் பலி குடுக்கறத கண்ணால பாக்கணும். கையும் களவுமா அவனை பிடிக்கணும். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் நரேன். உங்க கூட நானும் வரட்டுமா? நோ, நான் பாத்துக்கறேன். பொன்னுதங்கம் வாயில் பிளாஸ்திரி ஒட்டிய அந்த பெண்ணை தூக்கி வந்து கொண்டிருந்தான். சாமியாரின் குடிசைக்கு பின்புறம் அமைந்திருந்த அந்த மேடையில் அவளை கிடத்தினான். வெண்ணெய் உருட்டி வைத்தாற் போல் மார்புகள் அதீத இருதய துடிப்பில் ஏறி இறங்கி. உடுத்திருந்த சேலை பெட்டிகோட்டுடன் முழங்கால் வரை பின் வாங்கி மீதி கூட அமைப்பை ஊகித்துக்கொள் என்றது. கையில் பென்டார்ச் சொற்பமாய் ஒளி துப்ப காட்டு பூனை போல் சாமியார் குடிசை நோக்கி நடந்தேன். மயங்கி கிடந்த பெண்ணிடம் மிருகமாய் நடந்து கொண்ட பொன்னுதங்கம் அவள் நெற்றியில் குங்குமம் இட்டு கழுத்தில் அரளிப்பூமாலை போட்டு அரிவாளால் கழுத்தை ஓங்கி வெட்டினான். அந்த காட்சி அப்போது தான் மூச்சு வாங்க பாதை ஏறி வந்த என் பார்வையில் பட்டு என் கை கேமிராவினால் கிழிக்கினேன். ரத்தம் சொட்டும் அரிவாளுடன் திரும்பினான். எனக்குள் உதறலெடுத்தது. என்னை நோக்கி ஓட்ட நடையாய் அவன் வர உயிர் காக்க ஓட ஆரம்பித்தேன்.
பென் டார்ச்சில் செல் தீர்ந்து விட்டது போலும். இருட்டில் ஓட ஆரம்பித்தேன். வழியில் மண்டை வெள்ளம் போல் ஒரு பாறை குறுக்கிட்டது. பல்லி போல் ஒளிந்து கொண்டேன். பொன்னுதங்கம் பாறையின் முன் நின்னு என்னை தேட ஆரம்பித்தான். இனி ஓடுவதில் அர்த்தமில்லை. உனை பிடிக்க வேண்டும், அதுவும் உயிருடன். பாறையின் மேலிருந்து இவன் மேல் முழுதாய் குதித்தேன். குதித்த வேகத்தில் அவனின் அரிவாள் இருட்டில் போய் விழுந்தது. சுவர் பந்தாய் எழுந்து முஷ்டி மடக்கி பல் கடித்து பேன் என்று அவன் முகத்தில் ஒரு குத்துவிட்டேன். துல்லியமாய் விழுந்தது குத்து. சற்று தூரத்தில் போய் விழுந்தான். மீண்டும் எழுந்தவன் இடுப்பிலிருந்து பட்டை பெல்ட்டை எடுத்து சுழற்றினான் என் முதுகில். தோல் உரிந்து ரத்தம் கசிந்து உயிர் வேதனை கிளப்ப குனிந்தபடி டிராலி போல் மிக வேகமாய் முன்னேறி அவன் வயிற்றில் ஆக்ரோசமாய் முட்டினேன். விழுந்தவன் எழாவண்ணமா அவனின் ஆண்மையில் அசுரமாய் மிதித்தேன். அவன் கைபெல்ட்டை பிடுங்கி 4 இழுப்பு இழுத்தேன். ராஸ்கல், யாருடா இதெல்லாம் உன்னைச் செய்யச் சொன்னது? சொல்லமாட்டேன். நச் என்று அவன் மூக்கில் குத்தி சொல்லுடா தெருநாயே. அது மசாஜ் சாமியார். அடப்பாவி, நான் நினைச்சது சரிதான். எதுக்குடா இதெல்லாம் செய்யறீங்க? தன்னோட மந்திர சக்திக்காகத்தான். இப்பிடி பலி கொடுக்கிறாரு. எந்திரி, சாமியார் எங்கன்னு காட்டு. வாங்க காற்றேன் என்று நடந்தவன் திடீரென நொண்டி ஓடி ஓவென கூச்சலுடன் ஒரு கிடு பள்ளத்தில் குதித்து மறைந்தான். உடனே எஸ்.ஐ. செல்வராஜை பார்க்க வேண்டும். நடந்ததை கூற வேண்டும். வேகமாய் மலையிலிருந்து இறங்கினேன். 8 போலீஸ் படை பயர் சர்வீஸ் ஆட்களுடன் வந்து சேர்ந்தது. இரவு பொன்னு தங்கம் குதித்த இடத்தில் கயிறு கட்டி இறக்கி பிணத்தை தேட ஆரம்பித்தார்கள். ஒரு தோல்பை சிக்கிக் கிடந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்தனர். அதற்குள் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தலை கிடந்தது. கண்கள் திறந்து கொடூரமாய் முகம். வாயில் ஒட்டப்பட்ட பிளாஸ்திரி வழியாக ரத்தம் கசிந்து காய்ந்து கருப்பாகியிருந்தது. இன்னும் 4 அடி தள்ளி பொன்னு தங்கத்தின் இடுப்பு பகுதி கிடந்தது. அவன் அன்றாயரில் சாமியார் மாற்றிய தங்க கால்கள். கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம் சிதறி கிடந்ததை எடுத்து சேர்த்து கவர் பண்ணி யானை பள்ளத்திலிருந்து மேல் கொண்டு வந்தனர். கழுத்தின் சொற்ப பகுதி வழியாக உடல் ரத்தம் முழுதும் சேதாரம் அடைந்து அந்த பெண்ணின் பிணம் விரைத்தும் கிடந்தது. டிபார்ட்மெண்ட் போட்டோ கிராபர் பாடியை 7-8 கோணங்களில் புகைப்படம் எடுத்தார். ரேகை தடயம் தேடிக் கொண்டிருந்தனர் வல்லுநர்கள். அதே சமயத்தில் நானும் சப் இன்ஸ்பெக்டர் செல்வராஜும் சாமியார் குடிசைக்கு விரைந்தோம். முன் கதவு மூடப்பட்டிருந்தது. படபடப்பாய் கதவை தட்டி பயனளிக்காமல் கதவை உடைத்தோம். உள்ளே மயக்க நிலையில் சாமியார். என்னாச்சு? சாமியார் தூங்கிறானா? இல்ல, விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டானா? பக்கத்தில் போனோம். நாசியில் உள்மூச்சு வெளி மூச்சு தெரிந்தது. சாமியார் மயக்கமாயிருக்கிறார். உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். மருத்துவமனை, இன்டென்சிவ் கேர் யூனிட். சாமியார் படுக்கையில். டாக்டர் எஸ்.ஜ. இடம் பேஷண்டை யாரோ ஹெவியா செடேட் பண்ணியிருக்காங்க. நீங்க தகுந்த சமயத்துல கொண்டு வரலைன்னா கோமா பார்ம் ஆகியிருக்கும். இப்ப வியர்க்கல முன்னமே. டியாரா, கொஞ்சம் இங்க வாங்க. பக்கத்தில் போனேன். உடனே புறப்படுங்க. கிசுகிசுத்தாள். ஏன், உங்களுக்கு பிலோமினாவ கொன்னவங்களை பலி வாங்கணுமா வேணாமா? நிச்சயமா. அப்ப என் கூட வாங்க. எஸ்.ஐ. கிட்ட டூப் விட்டுட்டு வாங்க. நான் எஸ்.ஐ. இடம் கொஞ்சம் பெர்சனல். போய் வரட்டுமா? எஸ்.ஐ. சிரித்தபடி போயிட்டு வாங்க. பட் பி கேர்ஃபுல் என்றார். நானும் பூங்குழலியும் புறப்பட்டோம். 9 எங்க போறோம் பூங்குழலி? மொபெட்டின் பின் அமர்ந்தபடி கேட்டேன். ஓட்டியபடி அவள். துக்காராம் ஓவிய கண்காட்சிக்கு என்றாள். விளையாடுறியா? கண்காட்சி பார்க்க இதுவா நேரம்? இது தான் நிச்சயம் சரியான நேரம் டியாரா. என் கணிப்பு சரியாக இருந்தால். என்ன கணிப்பு? அதோ தெரிகிறதே ஓவிய கண்காட்சி. அங்கு தெரியும். மொபெட்டிலிருந்து இறங்கினேன். ஒரு ஓரமாய் வண்டியை நிறுத்தினாள். கேமிராவை மட்டும் தோளில் மாட்டி கொண்டாள். வாங்க போவோம் டியாரா. நிறைய கூட்டம் கண்காட்சியின் உள்ளேயும் வெளிவழியிலும். வாசலில் நுழைந்தோம். ஏராளமான கேன்வாஸ் ஓவியங்கள் பிரமாதமாக வரையப்பட்டிருந்தன. அவற்றை ரசிக்கும் மூடு எனக்கு இல்லாவிட்டாலும் மேம்போக்காக பார்த்தபடி வந்தேன். அதோ அந்த ஓவியத்தை கூட்டத்துக்கு விளக்கிக் கொண்டு இருக்கிறாரே, அவர்தான் படங்களை வரைந்த ஓவியர். ஓவியரை கவனித்தேன். சுருள் முடி, கருப்பு கண்ணாடி, அடர்த்தியான குறுந்தாடி. டியாரா, இந்த ஓவியம்தான் நமக்கு மிக முக்கியமான ஓவியம். கூர்ப்பாய் நிமிர்ந்தேன். ஓவியத்தின் தலைப்பு முகங்கள் விரித்த கைவிரல் 5இல் 5 முகங்கள். நன்கு கூர்ந்து பார்த்தேன். மூளையின் ஞாபக செல்களில் புகைய ஆரம்பித்தது. பூங்குழலி அதற்குள் தன் கை கேமிராவினால் அந்த படத்தை போட்டோ எடுக்க முயற்சித்தாள். ஸ்டாப் இட் நான்சென்ஸ். சப்தம் அவளை ஒடுக்கியது. திரும்பினோம். அந்த ஓவியன். எதற்கு என் ஓவியங்களை புகைப்படம் எடுக்கிறீர்கள்? ஜஸ்ட் ஹாபி. என்னோட ஓவியங்களை புகைப்படம் எடுக்க என் பெர்மிஷன் வேண்டாமா? ஆர் யூ சிவிலைஸ்டு? உங்கள் கூச்சலை நிறுத்துங்கள். நாங்கள் தான் புகைப்படம் எடுக்கவில்லையே, அப்புறமென்ன? வாசலில் புகைப்படம் எடுக்க கூடாதுன்னு போர்டு போட வேண்டியது தானே? நல்ல யோசனை. முதலில் வெளியே போங்கள்.
போக முடியாது. கழுத்தை பிடித்து தள்ளுவேன். பூங்குழலி, இவனிடம் என்ன பேச்சு? வா போவலாம். விடுங்க, இவனை 2ல 1 பாத்துடுறேன். சொன்னா கேளு. வா போவம். விடாப்பிடியாக அவளை அழைத்து வெளியே வந்தேன். இங்கு சண்டை போடவா கூட்டி வந்த? பிலிப்ஸ் டியூப்லைட் நீங்க. அந்த முகங்கள்ன்ற ஓவியம் காட்டதான் கூட்டி வந்தேன். அதில்தான் சூட்சமமே இருக்கு. அப்படின்னா நீ அந்த ஓவியத்தை போட்டோ எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா என்ன தந்திருப்பீங்க? என்ன வேணும்? இசிட் 4 முத்தம் தர முடியுமா? போட்டோ எடுத்தரேன். வாக்குறுதிய காப்பாத்துங்க டியாரா. பிளாஷ் இல்லாம ஒரு ஸ்னாப் எடுத்திருக்கேன். படம் தெளிவா இருக்கட்டும். தரேன். லேட்டாகும். சரி, வட்டி போட்டு தந்திடுங்க. பூங்குழலிக்கு தெரிந்த ஸ்டுடியோவில் கொடுத்து பிலிமை டெவலப் செய்யச் சொல்லி அவசரமாய் பிரிண்ட் போட்டோம். ஆச்சரியம். படம் தெளிவாய் வந்திருந்தது. பூங்குழலி ஸ்டுடியோ ஓனரை அழைத்து கைவிரல்களில் தெரியும் முகங்களை தனித்தனியாக என்லார்ஜ் பண்ணி காப்பி போட்டு தரமுடியுமா? ப்ளீஸ். இழைந்தாள். நிச்சயமா. அடுத்த 1 மணி நேரத்தில் 5 முகங்களின் தனித்தனி என்லார்ஜ்டு காப்பி வந்தது. 3வது முகம் கண்டு அதிர்ந்தேன். அது பிலோமினா முகம். போலீஸ் ஸ்டேஷன். எஸ்.ஐ. செல்வராஜிடம் வேகமாய் போனோம். சார், இந்த தொடர் கொலைகள்ல மர்டர் ஆனவங்க ஐடென்டிபிகேஷனுக்காக அவங்க உறவினர்கள் குடுத்த போட்டோ இருக்குமே, எடுங்க. எதுக்கு? எடுங்க. அதுலதான் சூட்சமம் இருக்கு. எடுத்தார். பைலை புரட்டினார். போட்டோக்களை கொடுத்தார். ஓ மை குட்னஸ். எஸ்.ஐ. கொடுத்த போட்டோக்களும் நாங்கள் கொண்டு வந்திருந்த போட்டோக்களும் முழுதும் பொருந்தின. அப்படியென்றால் சந்தேகமில்லாமல் அந்த கொலையாளி ஓவியனாக இருந்தாலும் இருக்கும். புறப்படு பூங்குழலி. என்னது வந்தீங்க? போட்டோ கேட்டு கம்பேர் பண்ணி பாத்தீங்க, இப்ப போறீங்க. வந்து சொல்றோம். ஓவிய கண்காட்சி நடக்கும் இடத்தை நெருங்கினோம். கண்காட்சி மூடப்பட்டிருந்தது. டெண்டை கலைத்து கொண்டிருந்தனர் தொழிலாளிகள். ஆமா, பட்சி பறந்துவிட போகிறது. ஒரு தொழிலாளியை நெருங்கி, ஏய்யா கழற்றீங்க டெண்டை. அந்த படம் வரையற சாமிக்கு மனசு சரியில்லையாம். திரும்ப பம்பாய்க்கு போகணும்னு திடீர்னு புறப்பட்டுட்டாரு. அப்படியா? நாங்க அவரை பார்க்கணுமே. எதுக்கு சாமி? நாங்க அவர் வரைஞ்ச படம் ஒன்னை நல்ல விலைக்கு வாங்க ஆசைப்படுறோம். அவர் தரமாட்டார் சாமி. அது உனக்கேன்? அவர் இருக்கிற இடத்தை சொல்லு. அதுக்கு எவனாவது காதுல பூ வச்சவன் இருப்பான், போய் கேளு. இனி மயில் கெஞ்சினால் இறகு தராது. 4 போடு போட்டேன். அவன் கை சுத்தியலை பிடுங்கி, ஒரே போடு. தீந்துடுவ. எங்கடா உங்க முதலாளி? ரத்தம் கசியும் வாயால் குழறினான். பங்களாவின் இருப்பிடத்தை. உடனே மொபிட்டில் புறப்பட்டோம். அடிபட்டவன் எழுந்தான். யோசித்து பக்கத்து கட்டடத்துக்கு ஓடினான் போன் செய்ய. அந்த பங்களாவை நெருங்கினோம். பூங்குழலி, நீ இங்கேயே இரு. நான் அரை மணி நேரத்தில் திரும்ப வரவில்லை என்றால் உடனே போலீசுக்கு போன் செய்து விடு. டியாரா, முழு கவனம் இருக்கட்டும். காம்பவுண்ட் சுவர் குதித்து பூனை நடையில் பங்களாவின் தண்ணீர் பைப் வழியாக மாடி ஏறி அறையில் குதித்தேன். உள்ளே மிகவும் இருட்டாக இருந்தது. தைரியமாய் உள்ளே நுழைந்து ஒவ்வொரு அறையாய் தேடினேன். ஒன்றும் பிரயோசனமில்லை. ஒரு அறையில் கண்காட்சியில் பார்த்த முகங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதைச் சுழற்றினேன். அந்த இடத்தில் ஒரு ஸ்விட்ச். அதை அழுத்தி பார்த்தேன். அவ்வளவுதான். ஒரு சப்தத்துடன் ரகசிய பாதை திறந்து கொண்டது. உள்ளே போனேன். சபாஷ் டியாரா, சபாஷ். மிகச் சரியாக பொறியில் மாட்டிக்கொண்டீர்கள் என சிரிப்புடன் கூடிய ஒரு குரல் வரவேற்றது. 1.0. குரல் சப்தம் கேட்ட திசை நோக்கினேன். கண்காட்சியில் பார்த்த ஓவியன்தான். கையில் துப்பாக்கி. எழுத்தாளருக்கும் அந்த கண்ணாடி பொண்ணுக்கும் ஐக்கியூ ஜாஸ்திதான். ஆனா மாட்டிக்கிருச்சே. அச்சு. நான் கத்தினேன். ராஸ்கல், யாருடா நீ? எதுக்குடா இத்தனை கொலைகளை செஞ்ச? என் உயிருக்கு உயிரான பிலோமினாவை ஏன் கொன்ன? நிறைய கேள்வி, ஆனா பதில் சொல்ல வேண்டியதுதான். அதோட நீயும் சாகரப்ப. சஸ்பென்ஸோட செத்தா ஆத்மா சாந்தி அடையாது இல்ல. திமிர் பிடித்த பைத்தியக்காரன் நீ. நீதான் சாகப்போற. அப்படியா? பார்ப்பம். சஸ்பென்ஸ் நம்பர் 1. என் பேரு துக்காராம் இல்ல. நரேன். கூலிங் கிளாஸ், விக், தாட்டி கழற்றி விட்டெறிந்தான். அடப்பாவி, நரேன் நீயா? உன் நண்பன் நரேன் தான். பல்லை கடித்தேன். சஸ்பென்ஸ் நம்பர் 2. ஏன் இத்தனை கொலை செஞ்சேன்? சின்ன வயசுல எனக்கு ஒரு பொழுது போக்கு இருந்துச்சு. வண்ணத்து பூச்சிகளை, தட்டான்களை புடிக்கிறது, அத கனமான பூக் இடையில வைக்கிறது. இப்படி கொஞ்சம் வயசாச்சு. சின்ன மிருகங்களை புடிச்சு பாட்டில்ல அடைச்சி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு சிக்கல் விடுபட ஆரம்பித்தது. விடை தெரிந்தது. இன்னும் கொஞ்சம் வயசாச்சு. ஹாபி கொஞ்சம் சேஞ்சாச்சு. மனிதரின் தலைகளை சேர்த்து வைக்கணும்னு எனக்கு மெடிக்கல் நாலெட்ஜ் இருந்ததனால பார்மலின் பீனால் வாங்கி கண்ணாடி குடுவைகள்ல சுடுகாட்டுல இருந்து பல்வேறு வயசுள்ள தலைகளை சேகரித்து போட்டு வைக்க ஆரம்பிச்சேன். அப்பத்தான் தற்காப்புக்காக அந்த சுடுகாட்டு வாட்ச்மேனை கொல்ல வேண்டியதா போச்சு. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் சுடுகாடு போய் தலை சேகரிக்கிறத விட ஆட்களை கொன்று அவங்க தலைகளை சேகரிச்சா இன்னும் த்ரில்லா இருக்குமேன்னு கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
அது சரி, பிலோமினாவை ஏன் கொன்ன? நீயும் நானும் மசாஜ் பண்ண போனப்ப நீ மட்டுமா அவ அழகுல மயங்கின? உனக்கு தெரியாம நானும் தான் உங்க 2 பேரையும் பாலோ பண்ணேன். நீங்க கடைசியா சந்திச்ச மறுநாள் நீ அழைச்சதா போய் சொல்லி இந்த பங்களாவுக்கு கொண்டு வந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கெஞ்சினேன். முடியாதுன்ட்டா வேற வழியே இல்லாம ரேப் பண்ணி கொன்னு தலை இல்லாத பாடிய பொங்குமாங்கடல்ல விட்டெறிந்து போலீசுக்கு மொட்டை கடிதாசியும் அனுப்பினேன். உனக்கு பைத்தியம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். நானா பைத்தியம்? ரசவாதம் அரிய பொண்ணு தங்கத்தை என் கையாளாக்கினேன். போலீசுக்கு சாமியார் மேல சந்தேகம் வர அவனை விட்டு ஒருத்திய கொல்லச் சொன்னேன். நானா பைத்தியம்? நீ பைத்தியம், உங்கப்பா பைத்தியம், போலீஸ் பைத்தியம். விகாரமாய் சிரிக்க ஆரம்பித்தான் நரேன். தபால் தலை சேமிச்சு வைக்கிற மாதிரி. சின்ன பையன்ல இருந்து பெரிய கிழவி தலை வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கேன். இதோ பாரு. ஒரு சி அறைக்குள் அழைத்துச் சென்றான் துப்பாக்கி துணையுடன். 4வது பாட்டிலில் பிலோமினா தலை. அடப்பாவி. ஆனா பாரு. ஒரு சின்ன குறை. என் கலெக்ஷன்ல ஒரு எழுத்தாளன் தலை இல்லையேன்னு. ஆனா நீயே வந்துட்டே. என் வேலை எவ்வளவு ஈஸியா போச்சு பாத்தியா? யாரோ வரும் காலடி கேட்டு திரும்பினேன். குருசாமி. வந்தவன் நரேனிடம் பாஸ். வெளியே சோடா புட்டி போட்ட நிருபர் குட்டி வேவு பார்த்தா அலேக்கா தூக்கிட்டு வந்து பக்கத்து பெட்ரூம்ல கட்டி போட்டிருக்கேன் என்றான். மீண்டும் விகாரமாய் சிரித்தான் நரேன். குட் குட் வெரி குட். அவனை பலமாக தட்டினான். இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன். ஒரே டோட்டால 3 டார்ஜெட். ஆமா குருசாமி. பக்கத்து ரூம் பேபிய ரேப் பண்ணிட்டு இவனை கொல்றதா? இவனை கொன்னுட்டு அவளை ரேப் பண்றதா? பாஸ். இந்த எழுத்தாளன் ரொம்ப ஆபத்தானவன். முதல்ல இவனை கொல்லுங்க. கரெக்ட். நம்ம கத்தி எடுத்தாடா. கத்தி வந்தது. டியாரா. இஷ்ட தேவதையை வேண்டிக்கொள். நரேன் பேசும் நொடி ஒரு கனத்த குரல் கேட்டது. முட்டாளே. நிறுத்து. குரலுக்குரியவர் மசாஜ் சாமியார். அட சாமியாரும் வந்துட்டாரா? வாங்க. வலது காலை எடுத்து வாங்க. டேய் குருசாமி. ஐயாவுக்கும் ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வை. சாமியார் சவாலாய் சிரித்தார். ஆமாம் பாட்டில் எடுத்து வை. உன் எஜமானனுக்கு தேவைப்படும். கோபமாய் கத்தியை நரேன் வீச முயல கத்தி இருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசையவில்லை. சாமியார் இடுப்பில் கட்டியிருந்த சிறு பாட்டிலை எடுத்தார். இப்போது பார் வேடிக்கையை. பாட்டிலை திறந்தார். வினோதமான உருவங்கள் பல வர்ணங்களில் வெளிவந்து மிதந்தன. காஜ்பூத் என்று கத்திக் கொண்டன. நன்றாக உன்னித்துப் பார். அனைத்து உருவங்களும் நரேனால் கொல்லப்பட்டவர்களின் ஆவிகள். இவற்றுள் யார் உன்னை கொல்லப் போவது என்று இவற்றுக்குள் போட்டி. குருசாமி கைத்துப்பாக்கியை வெடிக்க பார்த்தான். 6 குண்டுகள் எங்கெங்கோ பாய்ந்து தீர்ந்தன. என் பார்வையில் பிலோமினா ஆவியும் தெரிந்தது. அது என்னை காதலாய் பார்த்தது. மிதந்த அனைத்து ஆவிகளும் குருசாமியின் உடலுக்குள் புகுந்து கொண்டன. குருசாமி இவனின் கைக்கத்தியை பிடுங்கி பேய் போல் கூக்குரல் இட்டபடி செயலிழந்து நிற்கும் நரேனின் தலையைச் சீவ. தலை தனியே போய் விழுந்து துடித்தது. தயாராக இருந்த பாட்டிலில் தலையை கொண்டு போய் போட்டான் குருசாமி. அப்புறமென்ன? பக்கத்து அறையில் கட்டப்பட்ட பூங்குழலியை விடுவித்து 101 முத்தம் கொடுத்ததைச் சொல்லவா? நரேனை கொன்றதற்காக குருசாமியை வழக்கம்போல் கதை கடைசியில் வந்து போலீஸ் கைது செய்ததை சொல்லவா? நரேனை பற்றிய கிரைம் ஸ்டோரியை தொடர்கதை எழுதி பேர் வாங்கியதை சொல்லவா? கதை நிறைவு.